தமிழ் பேசும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி 25 செப்டம்பர் 2023 நம்மளுடைய எம்எஸ்டி iCore 2.0 பிரீமியம் அட்வான்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு டூல், அதாவது உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் ஒரு இண்டிகேட்டர். இது நம்ம பல வருஷமாக தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும் இல்லையா? அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம இண்டிகேட்டரில் ட்ரேடிங் வியூவில் போனீங்கன்னா அங்கே இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் மெட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நேராக இன்வைட் ஒன்லி மோடுக்கு போயிருங்க. அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஃபேவரெட்டு, மை ஸ்கிரிப்ட், டெக்னிக்கல் மாதிரி இருக்கும். அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட். அதுக்கு போயிருங்க. அதுக்கு போகணுன்னு நம்ம இண்டிகேட்டரு அதில் இருக்கும், எம்எஸ்டி iCore 2.0ன்னு சொல்லி. அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள், போதும். அவ்வளோதான், இது க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் நம்முடைய சார்ட்டில் லோட் ஆயிரும். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு நேத்தியோட மார்க்கெட்டு பை ஓப்பன் ஆச்சு, பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. இன்னோட மார்க்கெட்டு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டு கொடுத்துருச்சு. சரி, இது எப்படின்னு சார் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு என்ன விருப்பமான ஸ்கிரிப்ட் இருக்கோ அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று மாற்றாதீங்க. தொடர்ச்சியாக ஒரே ஒரு ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை டபுள் பண்ணிவிட்டு உங்களுடைய கேபிட்டலை ரிட்டர்ன் வெளியே எடுத்துடணும். திருப்பி உள்ள ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ராடே மூலியமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். சரி, இப்போ அந்த செட்டிங்ஸில் போயாச்சு, இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2 ஸ்டாப் லாஸ் போதும். டார்கெட்டு நீங்கள் டைனி 2 வச்சுக்கலாம், இல்லை டைனி டூ இல்லை டைனி டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ நான் மார்க்கெட்டை ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி உள்ளது காட்டுறேன். நேற்று உள்ளது நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. அப்போ இன்றைக்கி உள்ளதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ரன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு இந்த 4 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள், 4 லைன் ஃபார்ம் ஆன உடனே நம்மளுடைய லைன் வந்து நேவி கலரில், ப்ளூ கலரில் வந்துடும். இப்போ மார்க்கெட் வந்து 44,420 வந்துச்சுன்னா நம்ம ஒரு 200 பாயிண்ட் கீழே ஐடிஎம்மில் 44,200 கால் ஆப்ஷன் பை பண்ணணும். சப்போஸ் மார்க்கெட் மேலே ஃபஸ்ட்டு போகுது அப்படின்னா 44,800 கிட்ட போகுது அப்படின்னா 45,000 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும். ஓகேவா? ஸ்டாப் லாஸு டார்கெட் வந்து 1:1 ஃபஸ்ட்டு, அப்புறம் 1:2, 1:3, 1:4ன்னு சொல்லி நீங்கள் டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நான் 1 மினிட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் 30 செகண்டில் வச்சாலும் அதே தான் உங்களுக்கு காட்டும். 15 மினிட்ஸில் வச்சாலும் இதே என்ட்ரி தான் காட்டும். நம்ம இண்டிகேட்டர் வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. சரியா? இப்போ நம்ம எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணலை. மார்க்கெட்டு கீழே வந்துச்சுன்னா பை பண்ண போகிறோம், மேலே போச்சுன்னா செல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரெண்டே கான்செப்ட் தான். இப்போ என்னாச்சு பாருங்கள், இந்த லோ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த லோ வந்து இங்கே கர்சர் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். 44,417. நம்மளுடைய என்ட்ரி வந்து 44,420. அப்போது எல்லாருக்குமே தெரியும், சின்னதாக கால்குலேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நமக்கு கண்டிப்பாக பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், பையோட டார்கெட் எனேபிள் பண்ணணும். இங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா டார்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு 4, 5, 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 7 கூட இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டார்கெட் தேவையோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிட் பாயிண்ட் வேணும், பை என்ட்ரிக்கும் செல் என்ட்ரிக்கும் உள்ள ஒரு மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிபிபி அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து பை ஆக்டிவேட் ஆன உடனே பண்ணணும். அதுக்கப்புறம் பை ஆக்டிவேட் ஆன உடனே செகண்ட் செல்லோட டார்கெட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு டெய்லி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா? கொடுக்காது. ஒரு நாள் நமக்கு லாஸு கொடுக்க தான் செய்யும். அப்படி கொடுக்கும்போது சப்போஸ் மார்க்கெட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். அங்கேயிருந்து செல் எடுத்துகிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும், அன்றைக்கி லாஸை ரெக்கவர் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுக்கல. ஓகேவா? ஃபஸ்ட்டு டார்கெட் மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளுக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து காஸ்ட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 3 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு வச்சுக்கிங்க. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்த டார்கெட் வரும்போது ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. நீங்கள் ஸ்மால் ட்ரேடர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள்
க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் 3 லாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஃபஸ்ட்டு லாட்டையும், செகண்ட் டார்கெட்டில் செகண்ட் லாட்டையும், தேர்ட் லாட்டில் தேர்ட் டார்கெட்டை புக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை உங்களுக்கு இந்த R3C பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் நீங்கள் திருப்பியும் ரீஎன்ட்ரி எடுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் என்ட்ரி கிடச்சிருக்கு, திருப்பியும் எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி தேர்ட் டார்கெட் முடிஞ்ச உடனேயே அங்கே ஒரு பியரிஷ் R3C ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டு திருப்பியும் ஒரு புல்லிஷ் R3C ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லபடியாக மேலே போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய எல்லா டார்கெட்டுமே நமக்கு இன்றைக்கி சூப்பராக அச்சீவ் ஆகிடுச்சு. இவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங்கு. ஸோ ரொம்ப பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய செட்டிங்ஸு. இது இன்னையோட செட்டிங்ஸு. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னையோட லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நேற்று பாருங்கள், இது இன்றைக்கி அது. இப்போ நேற்று பாருங்கள், நேற்று என்னாச்சுன்னு. அதே மாதிரி பை ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு வந்துடுச்சு. சரி, முந்தா நாள் என்னாச்சு? முந்தா நாள் பார்த்திங்கன்னா நமக்கு என்னாச்சு, ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு, ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு. அதே போல் அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு என்னாச்சு, ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் எங்கே செல் இருக்குன்னு சொல்லி. செல்லு இங்கே இந்த இடத்துல நமக்கு கிடைக்கல, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பை ஆக்டிவேட் ஆச்சு, இங்கேயே நமக்கு ஃபஸ்ட்டு பை டார்கெட் கொடுத்துருச்சு. நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். அதே போல் டைனி டூ டார்கெட்ஸு மேலே போங்க, ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை கொடுங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்கள், பை ஆக்டிவேட் ஆச்சா, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து காஸ்ட்டு வச்சுருவோம். அப்போ மீதி இருக்கிற லாட் எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல நமக்கு எக்ஸிட் ஆகிரும். அப்போ நமக்கு ப்ராஃபிட்டு தான். அதுக்கு முந்தின நாள் பார்த்தோம் அப்படின்னா இப்படி நீங்கள் ஒவ்வொரு லாட்டும் நீங்கள் டெய்லி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நமக்கு ரீபெயிண்ட் ஆகாது. முந்தின நாள் செல் ஆக்டிவேட் ஆச்சு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. அப்போது நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானது 2 தான். பொறுமை வேணும், தைரியம் வேணும், மூணாவதாக இன்னொன்று முக்கியமாக வேணும், அது நம்பிக்கை வேணும். நம்ம இண்டிகேட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோதாங்க. இது வந்து பேசிக் செட்டிங். யாருக்கெல்லாம் வந்து ஒன்றுமே அனலைஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கான பேசிக் செட்டிங்கு. அப்புறம் வேறு என்ன தான் சார் இருக்குது இதில், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபிட்டிங் கொடுக்குறீங்களா அப்படின்னா நிறையா இருக்குங்க. ஒவ்வொன்றும் நிறையா இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இதுலேயே சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ட்ரெண்டு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், என்ன ட்ரெண்ட் என்ன இருக்குது, எங்கே பை ட்ரெண்டு வருது, எங்கே செல் ட்ரெண்டு வருதுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும். சூப்பர் ட்ரெண்டு வந்து கஸ்டமைஸ் சூப்பர் ட்ரெண்டாக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக வச்சு ட்ரேடிங் பண்ணணும். அதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும், உங்கள் கேபிட்டலை டபுள் பண்ணணும். அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக ட்ரேடிங் பண்ணலாம். இது வந்து நிஃப்டி பேங்கு. அதுக்கு அடுத்தபடியாக நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி இங்கே இருக்கார், இவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நிஃப்டி வந்து பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்காரு, பையில் ஆக்டிவேட் ஆகிட்டார், நேராக செல்ஸ் வரைக்கும் போயிட்டார், திருப்பி செல் ஆக்டிவேட் ஆகிட்டார், திருப்பி இங்கே வந்துட்டார். இந்த இடத்துல செல்லு வந்து நீங்கள் பிளைண்ட் எடுக்கக்கூடாது, ஒரு R3C கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு R3C பேட்டர்ன், பேரிஷ் R3C பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு R3C புல்லிஷ் R3C பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அப்போ அந்த R3C பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் போடுறோம். பட் இருந்தாலும் இது வந்து நல்ல ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ ஸ்டாப் லாஸ் மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸு கம்மியாக இருக்கணும், டார்கெட்டு அதிகமாக இருக்கணும். சரி, நான் சம்டைம் வீடியோ போடும்போது இதுக்கு நடுவில் லைன் வரும், இதுக்கு நடுவில் வீடியோ வரும், நடுவில் லைன் வரும். அது என்ன சார், அது எப்படி சார் ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க, எம்ஜிஆர் ஜோனுக்கு போங்க.
இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல டிடிபின்னு இருக்கும் அப்படின்னா மேலே வந்து ஒரு லைன் வரும் நடு லைனு, டிபிபின்னு இருக்கும் அப்படின்னா கீழே லைன் வரும். அதாவது டிஃபால்ட்டு பாட்டம் பிவோட்டு, டிஃபால்ட்டு டாப்பு பிவோட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு ஜோன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோதாங்க நம்ம இருக்கக்கூடிய மேட்ரு. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது போக என்ன கொடுத்துருக்கோம், இப்போ குரூட் ஆயில் பாருங்கள், குரூட் ஆயில் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது, எதுனாலும் எடுத்துக்கங்க, ஓகேவா?